ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸோட லாஸ்ட் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் சைட் ஜாயிண்ட்டும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வர்ற மாதிரியான பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வர்ற மாதிரி எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைட் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவும் இதுக்கு முந்தின ஸ்டிச்சிங் வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை மேலே ஐக்கான்லேயும் லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தைச்சிக்கலாங்க. ரெண்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் கிளாத்தோட கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி லைனிங்கை போட்டுக்கலாங்க. மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், கெட்ட பக்கம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அது மேலே லைனிங்கை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு கீழே வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காண்டி அர்க்காத் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் கரெக்டாக நேராக எடுத்து விட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் மேலேயே தைச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக தையல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறமா ஸ்லீவ் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தைச்ச ஸ்லீவில் பேக் சைடில் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் தைக்கிற ஸ்லீவில் பேக் சைடு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சு தைச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறாமல் கிடைக்குங்க. இதுலேயும் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அர்க்காத் முடிகிற இடத்துல கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி லைனிங்கை ஓப்பன் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு எல்லாமே லைனிங் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்லீவ்லேயுமே போட்டு எடுத்துக்கலாம். இந்த படிமான தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி கரெக்டாக எட்ஜிலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உள்பக்கமாக திருப்பி ஸ்லீவோட ஓரத்துலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே படிமான தையல் போட்டனால பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நல்லா படிஞ்சு கிடைக்குங்க. இதே மாதிரியே இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லேயும் வந்து லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து அடித்து திருப்பியாச்சு. இப்போ வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து ஓரத்துலேயே வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு துணிக்கு நடுவில் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா எடுத்து விட்டு சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லேயும் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி தையல் போடுறப்ப தையலோட அளவை வந்து நல்லா பெருசாக வச்சுட்டு தையல் போடுங்க. அப்போ வந்து இந்த தையலை பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சுற்றி தையல் போட்டாச்சு. லைனிங்கில் இருக்கிறது தான் வந்து கரெக்டான அளவு. ஸோ மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக லைனிங் அளவுக்கு மீதி இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு ஸ்லீவ்லேயும் கரெக்டாக எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஸ்லீவையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஆப்போசிட்டில் இந்த மாதிரி முன்பக்கம் குடஞ்சி கட் பண்ணது கரெக்டாக தெரியணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸ்லீவ் வந்து கரெக்டாக தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து ப்ளவுஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தைச்சி வச்ச பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு பேக் சைடோட நல்ல பக்கம்லாம் கரெக்டாக உள்பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக கழுத்து பக்கத்துலேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. தைச்சிட்டு
அதை அப்படியே திருப்பி அதிலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணுறப்பையும் பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நீட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கணும். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் 2 ஷோல்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு கழுத்து பக்கத்துலேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே துணியை திருப்பி இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுல நம்மளோட ஸ்லீவோட சென்டர் அர்க்காத் பண்ண இடம் வந்து கரெக்டாக சென்டராக வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து தான் தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். 1/2 இன்ச்சில் வந்து ஸ்லீவையும் ஆம்ஹோல் சைடையும் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. துணியை வந்து இழுத்து கொடுத்து தைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக 2 மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வரைக்கும் தைச்சதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். கரெக்டாக துணியை இழுத்து கொடுக்காமல் கரெக்டாக 2 கிளாத்தும் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. இந்த தையல் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் போட்டிங்க அப்படின்னா தான் சைட் ஜாயின் பண்ணுறப்போ ஏற்ற இறக்க பிரச்சனை இல்லாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால் கரெக்டாக 1/2 இன்ச் தையல்லாம் 1/2 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணியை கரெக்டாக நேராக எடுத்து வச்சு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப எப்போவுமே 2 தையல் போடணும். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் எடுத்து விட்டு போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் போடுறப்ப சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ போடுறப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் இன்னொரு பக்கம் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக தைச்சிட்டு மறுபடியும் சென்டர்லேருந்து மேல் பக்கமாகவும் சேர்த்து தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் கீழேருந்து போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும். ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸோட இதையும் கரெக்டாக அந்த மாதிரி நேராக எடுத்து விட்டு கரெக்டாக எங்கே தையல் வந்திருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உள்பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். இதே மார்க்கிங்கை வெளிப்பக்கமும் கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக் சைடில் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு முதல்ல வீப்பட்டி பக்கம் மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்க வீ தைச்ச இடமும் நம்ம தைச்ச ப்ளவுஸில் வீ தைச்ச இடமும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்ட இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி பட்டியோட மேல் பக்கம் தையல் போட்ட இடத்தையும் கரெக்டாக இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிட்டு அங்கேயும் ஒரு மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மார்க்கிங்கை அப்படியே அதோட பேக் சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடோட இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கிப்பட்டி பக்கத்தை கரெக்டாக அதே மாதிரி வச்சுட்டு தையல் இருக்க இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட மேல் பக்கமும் அதே மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்கை அப்படியே பேக் சைடும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்லீவை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கோம்.
இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு முதல்ல வந்து கை சுற்றளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஆம்ஹோல் சைடும் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கீழ்ப்பக்கம் வரைக்கும் இருக்கிறத கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கிங் எல்லாம் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்க்கிங்லாம் சேர்த்து ஸ்கேல் வச்சு லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க, உங்களுக்கு அளவு மாறாமல் கிடைக்கும். மேலே ஸ்லீவ்லேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஆம்போலையும் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஸ்லீவ் தைக்கும் போதே கரெக்டாக தைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் வர்ற மாதிரி ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். கரெக்டாக அர்க்காத் கொடுத்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அர்க்காத் கொடுத்த இடத்துல முடித்து கரெக்டாக தைச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி ஆம்போல் ரெண்டும் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஆம்போல் வரைக்கும் தையல் போட்டு துணியை கரெக்டாக எடுத்து விட்டு ஸ்ட்ரைட்டாக கீழ் நோக்கி தையல் போட போகிறோம். பேக் சைடு அளவும் ஃப்ரண்ட் சைடு அளவும் கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா 2 அளவையும் கரெக்டாக மேல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இப்போ வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகியிருக்கு. அந்த 2 தையலையும் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டரை வந்து மார்க் பண்ணி அந்த சென்டரில் வந்து தையல் போட்டுக்கிறோம். பாருங்கள், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஏற்ற இறக்கம் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இதே மெத்தடில் இன்னொரு பக்கமும் சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு மேலே கை சுற்றளவை கரெக்டாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் கரெக்டாக லெஃப்ட் சைடு இருக்கிற அளவு வச்சு லெஃப்ட் சைடும், ரைட் சைடு இருக்கிற அளவு வச்சு ரைட் சைடும் தைங்க. ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடு கை ஒரு மாதிரியும் ரைட் சைடு கை ஒரு மாதிரி அளவாகவும் இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸில் லெஃப்ட் சைடை வச்சு லெஃப்ட் சைடும், ரைட் சைடை வச்சு ரைட் சைடும் கரெக்டாக மார்க் பண்ணி தைச்சா தான் அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஆம்ஹோல் சைடு கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டு கீழ் நோக்கி கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து ஒரு பாயிண்ட் போல் முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து கொடுத்து தையல் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். அதிகபட்சம் ஏற்ற இறக்க ப்ராப்ளம் வராது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போல் ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா அந்த துணியை கொஞ்சம் லைட்டாக இழுத்து கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா அதை ஒட்டியே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ அந்தளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து இந்த தையலும் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்னா 1/4 இன்ச்சில் கரெக்டாக போடுங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். கீழேருந்து மேல் நோக்கி தைச்சிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி இதே மாதிரியே வந்து 4 தையல் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஒரு பக்கம் வந்து தேவையான அளவு தையல் போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு 3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கீழேருந்து மேல் நோக்கி தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி தைக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வெயிட் போட்டாங்க அப்படின்னா அந்த தையலை பிரித்து விட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 3லேருந்து 4 ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இந்த பக்கமும் 4 ஸ்டிச் போட்டாச்சு. அவ்வளோதான். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் தையல் போக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நேராக கரெக்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள்,
எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக உள்பக்கமும் ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. அதே மாதிரி வெளிப்பக்கமும் பாருங்கள், கரெக்டாக இந்த ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி கரெக்டாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. கரெக்டாக கட்டிங் பண்ணி கரெக்டான மெத்தடில் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரியான பர்ஃபெக்டான ப்ளவுஸ் நீங்களும் தைக்கலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் இதுக்கு முந்தின வீடியோஸையும் பார்த்து கட் பண்ணி இதே மெத்தடில் நீங்களும் ஃபுல் ஃபினிஷிங்காக ப்ளவுஸை தைச்சி போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.